வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். இது குருவிக்கு. அஞ்சு நிமிஷம் ஊறணும்பா. வெஜிடபிள் ரைஸ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆயில், நெய் ஒரு ஸ்பூன். டயட்டில் இருக்கீங்கன்னா நெய் தேவையில்லை, நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெய் இல்லாமல் நெய்யாக கூட ஃபுல்லாக ஊற்றி கூட சமைக்கலாம். ஜீரகம், சோம்பு ரெண்டும் வந்து நல்லா வந்து டைஜஷனுக்காக யூஸ் ஆகும். நார்மலாக எல்லாத்தையும் போடுவோம், எதுக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பட்டை ஐட்டம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து வாசனைக்காக. ஸோ எல்லா பிரிஞ்சிலையும் நம்ம இதெல்லாம் போடுறது தான். வெஜிடபிள் ரைஸ், பிரியாணி, குருமா. ஸோ அடுத்தது வந்து நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயம். வெங்காயம் ரொம்ப பொடிசாக அரிஞ்ச அவசியம் இல்லை, இந்த மாதிரி வேலைக்கு நீட்டாக இருந்தாலே போதும். ஏன்னா குக்கரில் நல்லா குழஞ்சிடும். பச்சை மிளகா காரத்துக்கு. இது இல்லாமல் நம்ம மிளகாய் தூள் சேர்ப்போம். தக்காளி போடுறோம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது. நம்ம வெட்டி வச்சிருக்க காய்கறி. இது கூட ஒரு சில பேர் சோயா பீன்ஸ், சாரி, இது கூட வந்து பச்சை பட்டாணி இது போட்டுக்கலாம். தேவைன்னா மீன் மேக்கர்னு சொல்லி பிரெட் மாதிரி ஒன்று இருக்குங்களா, அது போடலாம். பிரெட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தேவைன்னா போட்டுக்கலாம். வந்து நான் பிரெட்டை வந்து நான் ஒரு பிரெட் பீஸை 4 பீஸாக கட் பண்ணி வதக்கிட்டு அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை போடணும். அப்படியே போட்டக்கூடாது. ஸோ புதினா, அடுத்தது புதினா கொத்தமல்லி ரெண்டுமே. அடுத்தது தயிர்.
1.5 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து ரெட் சில்லி. இது வந்து கொஞ்சம் கலர் ப்ளஸ் காரம் கொஞ்சம் கொடுக்கும். காரத்தை ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அளவு காரம். இதான் வந்து முக்கியமான ஒரு இடம். குக்கரில் செய்யும்போது வந்து தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றணும். அதாவது தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த டம்ளரில் அரிசி போட்டோம். ஸோ இதில் வந்து ஒரு கப்பு அரிசி போட்டிங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி இதுலேருந்து ஊற்றணும். ஸோ நாங்கள் போட்டது வந்து 1.5 டம்ளர் அரிசி போட்டோம். ஸோ அதனால் 2.25 டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி வச்சு ரெண்டாவது டம்ளர் அடுத்து பார்த்தீங்கன்னா 2.25. ஸோ வந்து அரை இல்லை தெரியாது, கண்ணாடி கிளாஸ்னால் தெரியும். ஸோ இது புரியாத வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதில் போட்டிருக்கேன். அடுத்து வந்து இப்போ நம்ம டேஸ்ட் உப்பு காரம் அதெல்லாம் போய் பார்த்துட்டு இது வந்து உப்பு வந்து போடுறோம். கல்லுப்பு ஆல்ரெடி நம்ம வந்து விதமும் கொஞ்சம் போட்டோம். ஸோ இப்போ கொஞ்சம் போடுறோம். உப்பு வந்து கொஞ்சம் வந்து கறிக்க இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சாதம் போடும்போது சாதத்தில் உப்பு கரெக்டாக ஊறினால கரெக்டான அளவு போடக்கூடாது, கொஞ்சம் கறிக்கிற அளவுக்கு போடணும். ஸோ நான் ஜஸ்ட் டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஓகே, கறிக்கிற அளவு இருக்குது, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாஸ்மதி ரைஸ் போடுறோம். ஸோ இந்த அரிசி வந்து இந்த அரிசியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி நல்லா இருத்துட்டு போடணும். பாருங்கள், நம்ம அப்படியே எடுத்து கப்போடு கொட்டிடக்கூடாது. ஸோ அதில் வந்து தண்ணியில் கையில் எடுத்து போடணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சு கிரேவி மாதிரி இருக்குல்ல, இது வந்து கொதிக்கணும். லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம அரிசி போட ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டிங்கன்னா தான் தண்ணி கொஞ்சம் ஈரும். ஏன்னா நம்ம கொடுத்த தண்ணி கரெக்டாக 2.25 டம்ளர் தண்ணி போட்டுருக்கோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு போட்டு விசில் போட்டாச்சு. ஸோ குக்கரில் வைக்கும்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பர்னரில் வச்சுட்டோம். அடுத்தது இப்போ பெருசில் வச்சிங்கன்னா அடிப்பிடித்தான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே விசில் தான், ஒரே விசில் வரணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழிச்சு, அதாவது 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைம் கால்குலேஷன் மட்டும் கரெக்டாக வச்சுங்க. ஒரே விசில், ஒரு விசிலில் சிம்மில் வைக்கணும். அதுக்கப்புறம் 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணணும். ஸோ நம்ம விசிலுக்காக வெயிட்டிங். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணலாம்.
விசில் ஃபைனலாக முடிஞ்சிச்சு. ஸோ விசில் எல்லாம் போன பிறகு தான் ஓப்பன் பண்ணோம், முன்னாடியே வாசை விட்டு ஓப்பன் பண்ணுறாதீங்க. வெஜிடபிள் பிரியாணி. ஸோ வெந்திருக்கான்னு பார்க்குறோம். அரிசி ஒன்று கூட உடையல. பார்த்தீங்கன்னா அரிசி வந்து உடையாமல் இருக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து அந்த 15 மினிட்ஸ் சும்மா விட்டு வைக்கிறது. ஃபுல்லாகவே நீங்கள் அடுப்பு நெருப்பிலே வச்சுருந்தீங்கன்னா இதுவிடும், காலி ஆகிடும். ஸோ நம்ம தம் பிரியாணி மாதிரி அது மாதிரியே இருக்கும் குக்கர்லேயும். பிரியாணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து அடி பிடிக்கவே இல்லை, பார்த்தீங்களா, ஒட்டவே இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போது வெஜிடபிள் ரைஸை டேஸ்ட் பண்ணிடலாம். சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அரிசிலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருக்கு, நல்லாவே இருக்குது. காய்கறி பாருங்கள், எந்த அளவுக்கு எல்லாமே வந்துருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் நான் ஒரு சில முக்கியமான டிப்ஸை மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் பாருங்கள். வாயில் சாப்பாடு நல்லா குளறிச்சு, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் LK சிம்பிள் யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.